ஓகேவா? புடிங்க, நல்லா புடிங்க, நல்லா புடிங்க. ஓகேவா? 1 2 3 ஓகேவா? புடிங்க, நல்லா புடிங்க, நல்லா புடிங்க. ஓகேவா? 1 2 3 ஓகேவா? புடிங்க, நல்லா புடிங்க, நல்லா புடிங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாம்பழத்தை கையில் பிடிந்து திமுகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாம்பழத்தை கையில் பிடிந்து திமுகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். அருண், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கும் பாமகவிற்கும் இடையேதான் நேரடி போட்டி என்பது இருந்தது. குறிப்பாக அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருந்த நிலையில திமுகவா பாமகவா இருந்திருந்த நிலையில தான் தற்போது திமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல பாமகவை திமுக கசக்கி பிரிந்தது என்ற அடிப்படையில் பாமகவின் சின்னமான மாம்பழத்தை பிரிந்து பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையம் முன்பாக திமுகவினர் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் சியாமலா தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கொண்டாட்டத்தில் திமுகவினர் திரளானோர் பங்கேற்று மாம்பழங்களை கையில் ஏந்தி மாம்பழங்களை பிழிந்தும் அதே போன்று பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி நூதனமான முறையில் இந்த வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் இது போன்ற ஒரு நூதனமான முறையில திமுகவின் விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றியை கொண்டாடி வருகின்றார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.